வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் குழம்பு வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இப்போ அதுக்காக இந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் தான், மீடியம் சைஸுங்கிறதுனால 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே வந்து நான் சேர்த்து தாளிச்சிருக்கேன் இல்லைங்களா. மசாலா வந்து நான் சிக்கன் மசாலா சேர்க்கல, அதனால் வந்து தாளிக்கிறதுக்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் மசாலா சேர்த்து பண்ணும்போது நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து போட தேவையில்லை, மசாலா மட்டும் சேர்த்தாவே போதும். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கியாச்சு. அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்துருவோம். தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துருவோம். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அதையும் வந்து இப்போ வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். சிக்கன் குழம்பு எல்லாருமே வந்து ஒவ்வொரு மாதிரி செய்வோம் இல்லைங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா மசாலா சேர்க்காமல், மசாலா இல்லை, சிக்கன் மசாலா இல்லை அப்படின்ட்டு இல்லாமல் நம்ம இருக்கிறத வச்சு சிம்பிளாக டக்குன்னு செய்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு மட்டும் நமக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இருந்தாவே போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு செஞ்சாவே சிக்கன் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்தாச்சு. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இல்லைங்களா. இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் காரம் இருக்கும், பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. மிளகாத்தூள் போடுறோம், நல்லா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் மட்டும் தனியாக வெங்காயம் தக்காளி போட்டு சிக்கன் மட்டும் நல்லா அதோட வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சோம். தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா திருப்பி மசாலா சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. இந்த மாதிரி மூடி வச்சு செய்யும்போது சிக்கனும் சீக்கிரமாக வந்து வெந்துடும். நல்லா அந்த காரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சிக்கனில் இருக்கும். இப்போ கூடவே வந்து 2 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்க்கும்போது சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலாவோட நல்லா கலந்துருவோம். கலந்துட்டு தண்ணி எதுவுமே நம்ம இது வரைக்கும் சேர்க்கல இல்லைங்களா. இந்த மாதிரி மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயோடைய சிக்கன் வந்து நல்லா வேகணும். அப்போ தான் வந்து சிக்கன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஒரு 70% அளவுக்கு வந்து நல்லாவே வந்து வெந்துருச்சு. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருவோம். உப்பும் சேர்த்துட்டு இது கொதிக்கட்டும். இப்போ வந்து குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டலாம். அதுக்குள்ளே தேங்காய் எடுத்துருக்கேன். இப்போ தேங்காய் உடச்சி நம்ம கட் பண்ணி அரைச்சிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம வந்து இதை மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம். குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ தேங்காய் கட் பண்ணி ஜாரில் எடுத்துருக்கேன். இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதில் சேர்த்துட வேண்டியதான். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாங்க. சிக்கன் குழம்பு வந்து எவ்வளோ சிம்பிளாக செஞ்சாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக நான் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக கடைசியாக லெமன் ஜூஸ் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இருந்ததுன்னா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்க. நான் கொத்தமல்லி சேர்க்கல. லெமன் ஜூஸ் சேர்த்துட்டா அவ்வளோதாங்க. சூப்பரான சிம்பிளான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.